எனக்கு பிடிக்கல. போய் நான் ஒரு செக்யூரிட்டியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? உன் பொண்ணு அவனை கட்டிட்டு கஷ்டப்படணுமா? என்னால அவன் கூட வாழ முடியாதுமா. கேட்டுச்சா? நம்ம சூ குடும்பத்தோட அந்தஸ்துக்கு நம்ம பொண்ணு பணக்கார வீட்டுல கட்டி கொடுக்கறதுக்கு பதிலு ஒரு செக்யூரிட்டிக்கு கட்டி கொடுக்கறது. இந்த சூ குடும்பத்து பெரியவங்க எல்லாம் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப முடியாதுன்னா நம்ம ஏழைகளை மதிக்க மாட்டோம்னு வெளியில தெரிஞ்சா குடும்பமானம் போறதும் இல்லாம என் தொழிலும் பாதிக்கப்படும். அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு தானே. அதோட சூ குடும்பத்துல நீ தான் மூத்த பொண்ணு. உனக்கும் அவருக்கும் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிறத விட அந்த கிராமத்திலே இருந்திருக்கலாம். பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? 1, பாட்டி சொத்துல பாதி எனக்கு. 2, ஜிங்கா ஹோட்டல்ல எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. என்ன நீ என்ன சொல்ற? அந்த ஜிங்காவோட 5 ஸ்டார் ஹோட்டலை பத்தியா நீ பேசுற? அங்க என்ன பண்ண போற? அந்த ஹோட்டலோட சிஇஓ ஜிங்கியோ எவ்வளவு கிராமங்களை அழிச்சிருப்பான். அங்க போய் அவனை தடுக்க போறேன். நான் வேற படிப்பறிவு இல்லாத பொண்ணு. சிட்டில பட்னி கிடந்து சாக முடியாது இல்லையா? உனக்கும் அந்த செக்யூரிட்டிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க மேரேஜ் சர்டிபிகேட்டை வச்சு நானே உங்களுக்கு அங்க வேலை வாங்கி தரேன். ஓகே. எங்க அந்த ஆளு? கல்யாணத்துக்கு கூடவா லேட்டா வருவான்? என்ன தெரியும் உனக்கு? அந்த கிழவன் தொல்லை தாங்கவே முடியல. கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ண சொல்றான். என்னாலலாம் முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் இன்னையில இருந்து நம்ம கம்பெனியோட பிரசிடென்ட் கிடையாது. செக்யூரிட்டி போவான். யோ, கொடைய முதல்ல கீழே இறக்கியா? ஃபூசினியன் ஆமா, சூயா. வாப்பலாம், கல்யாணம் பண்ணிக்கணும். இரு